Good morning, everybody. I think it is indeed a great pleasure. We have two eminent speakers today to give the orientation to the children regarding the UPSC. I think one is our Honorable Secretary Ashok Kumar Sir, IAS, and the second speaker is our respected Director Sir, P.T. Rudragowda Sir. It is indeed a great pleasure. The achievers speaking with the future achievers. I think we from the Directorate of School Education welcome all the schools, all the students and teachers and the inspecting officers and the headmasters and vice principals who took all the pain to gather the children in this orientation. With the bottom of my heart, I thank you all for being joining with us. Now I request our respected Secretary Sir to present his speech. Sir. Thank you, sir. Good morning, all students. Good morning, everybody. Good morning, sir. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். So today I have with me Mr. Srinivasan, who will translate in Tamil for all students. இப்போது நமது செயலருடன் சீனிவாசன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். செயலர் பேசுவதை அவர்கள் தமிழில் இப்போது மொழிமாற்றம் செய்து சொல்வார்கள். So as you remember, on 25th, while we were interacting with our Honorable Lieutenant Governor, some of the students shown interest for UPSC exams and its preparations. These exams include IAS, IPS and other so many services. கடந்த 25ஆம் தேதி நம்ம கவர்னர் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் இந்த மாதிரி பள்ளி கூட மாணவர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது கவர்னர் மேடம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விருப்பப்படுற பள்ளி மாணவர்கள் வந்து சிவில் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும். விருப்பப்படுறவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், அது எப்படி அணுகுமுறை, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி படிக்கணும், எது படிக்கணும் அப்படின்ற அணுகுமுறைகள் என்னென்ன தேவைப்படுமோ அதை பத்தி பேசலாம் நாம ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்தாற் போல இன்னைக்கு அதை அரேஞ்ச் பண்ணி இருக்குது. அதுதான் நம்ம செயலரையா சொல்லியிருக்காங்க. So today we will give you brief about these exams and how these exams are conducted and how to prepare well in advance for these exams. So there are so many services like IAS, IPS, Indian Foreign Service, Indian Forest Service, Indian Revenue Service, Indian Postal Service, Indian Customs Service. There are so many services, more than 30 services for which exams are being conducted by UPSC. அன்னைக்கு பேசின மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்காக ஐயா வந்திருக்காங்க. நம்ம செக்ரட்டரி சார் வந்திருக்காங்க. அவர் சொல்றது என்னன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் மூலமா தான் சிவில் சர்வீசஸ்ன்றது நம்ம நுழைய முடியும். அந்த யூபிஎஸ்சி சர்வீசஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது கிட்டத்தட்ட 30 சர்வீசஸ் அதுல இருக்குது. குறைந்தபட்சம் 30 சர்வீஸ் அதுல இருக்குது. 30 சர்வீஸ்னா அதுல ஐஏஎஸ் வரும், ஐபிஎஸ் வரும், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்னு வரும், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னு இருக்குது, ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு இருக்குது, கஸ்டம் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இது மாதிரி பல விதமான சர்வீசஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எப்படி நம்ம படிக்கணும், என்னென்ன படிப்பினைகள் தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்குது. There is one agency for recruitment of candidates in these services. That is called UPSC, Union Public Service Commission. Its office is in Delhi. இந்த படிப்பினைகளுக்கு தேவைப்படுற அந்த பரீட்சை நடத்தக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட தலைமைச் செயலகம் வந்து டெல்லியில இருக்குது. So this agency is conducting floating advertisements for recruitment in these services, as we have discussed, and it takes almost 1 year to complete all the stages of recruitment. Its advertisement starts, then forms will be invited, then they will conduct preliminary examination, then mains examination written, then final stage is interview. யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய செயல்பாடு இருக்குது. முதல்ல விளம்பரம் கொடுப்பாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அட்டென்ட் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த விளம்பரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணினோம்னு சொன்னா முதல்ல ஒரு பரீட்சை, அதுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம கடந்து போனா அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அது நம்ம கடந்து போய் கிளியர் பண்ணினோம்னா அதுக்கு அப்புறமா தான் இன்டர்வியூன்னு வரும். இந்த 3 வகையான தாண்டுதல்கள் நம்ம தாண்டின அப்புறம் தான் உங்களுக்கு செலக்ஷன் கிரைட்டீரியான்றது வைப்பாங்க. உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் இது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடும். சோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். So now we'll start for preparations. How to prepare? See, these are the exams conducted by UPSC, but this is not the limit. If you have interest in some other services, other exams, you can go. Like medical, like engineering, these are other services and exams. But today we will discuss about UPSC recruitments. So basic thing is I will not go deeper for subjects, because certain exams are to be conducted in subjects for which specific knowledge of a subject is required. So today we will discuss orientation type of things like GK, GS and how to prepare for these exams. யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு வந்து சில பாட புஸ்தகங்கள் வரைய நம்ம அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசுறதுக்காக வரல. ஜெனரலா பொதுவான ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சாதாரணமா தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த ஜெனரல் நாலேஜ்னு சொல்லக்கூடியது, ஒரு பொது கண்ணோட்டம், தினமும் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது, நியூஸ் பேப்பர்ல வர்ற விஷயங்கள், இது மாதிரி ஜெனரலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம். One common thing in all services and all exams, all recruitment is GS, General Studies or General Knowledge. From where this GS or GK comes? It comes from your textbooks, which you are studying now. So my request is, please focus on your textbooks. That is the main source of GS and GK. முக்கியமான விஷயம் வந்து சார் சொன்ன மாதிரி ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் உங்களுக்கு எங்க இருந்து வருது, முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. எங்கேருந்து இது வந்து நம்ம இதுக்காக தனி ஒரு புஸ்தகம் அப்படின்லாம் கிடையாது. நீங்க பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற அந்த பாட புஸ்தகத்துல இருக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. இதை சரியான முறையில எங்க அணுகுமுறையில அதை படிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் நாலேஜும் கிடைக்கும், உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ்ன்னு சொல்லக்கூடிய மற்ற சில விஷயங்களும் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குற பாட புஸ்தகங்கள்லயே இருக்குது. சோ அது எந்த அளவுக்கு நீங்க நல்ல விதமா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுக்கு இந்த பரீட்சைக்கு தேவையான எல்லா விளக்கங்களும் கிடைக்கும். Textbooks up to class 12th, history, geography, sciences, economics, these are the main things for GS. This will be the base. It will come in all examinations, so you should prepare accordingly now itself. Focus on your studies now itself. If you want to prepare for these examinations, you have to give focus to your syllabus and your textbooks now itself. சிவில் சர்வீஸ்க்கு தேவையான படிப்புகள்னு நம்ம ஆரம்பத்துல ஜிகே ஜிஎஸ்னு சொன்னா எந்த மாதிரி பாட புஸ்தகங்கள்ல கிடைக்கும்ன்றது சொல்லியிருந்தது. இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா உங்களுக்கு 12வது வரைக்கும் நீங்க படிக்கக்கூடிய சாதாரண புஸ்தகங்கள், ஹிஸ்டரி ஆகட்டும், ஜியோகிராஃபி ஆகட்டும், காமர்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க, காமர்ஸ் சொல்லுவாங்க, பொருளாதாரம்னு சொல்லுவாங்க, அக்கௌண்டன்சி சொல்லுவாங்க. இந்த பொருளாதார படிப்புகள் இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்து படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க சேகரிக்கீங்களோ, இதுதான் உங்களுக்கு அடிப்படை ஆதாரமான படிப்புகளா இருக்கும். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல படிக்கக்கூடிய படிப்பினைகள் இதுல இருந்து தான் ஆரம்பமாகுது. நீங்க எந்த அளவுக்கு இதுல நல்லபடியா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பரீட்சை எழுதுறதுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் நீங்க அதிகப்படியாக்கணும். One mistake we all are making is, if I am stream, I am not in touch with arts textbooks. If I am studying in arts stream, I am not looking after the science textbooks. But GS and GK covers both. So you have to pay attention to both streams. Both streams are equally important. நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது சிலர் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸா படிப்பாங்க, சிலர் வந்து ஆர்ட்ஸ் படிப்பாங்க. அதாவது ஆர்ட்ஸ் படிப்புன்னு சொல்லுறது நீங்க இந்த காமர்ஸ், அக்கௌண்டன்சி இது மாதிரி சில படிப்புகள்லாம் வரும். சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இப்படி வந்துட்டு இருக்கும். ஆனா யூபிஎஸ்சி பரீட்சைக்கு வரும்போது நிறைய பேர் என்ன தவறு செய்வாங்கன்னா, சயின்ஸ் படிக்கிறவங்க அந்த ஆர்ட்ஸ்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க.
ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க சயின்ஸ்ல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா யூபிஎஸ்சி பரீட்சையை எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அதுக்கு ஆசைப்படுறவங்க ரெண்டையும் விட்டு விடாம ரெண்டுமே இதை படிக்கும் போது அதையும் தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கும் போது இதையும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே நீங்க தெரிஞ்சுட்டாதான் உங்களுக்கு யூபிஎஸ்சி பரீட்சைக்கு தேவையான அந்த ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் ஸ்டடிஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாம சயின்ஸ் ரெண்டையுமே படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தாதான் உங்களுக்கு இதை பற்றிய நாலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க ஒண்ணு தவற விட்டுருவீங்க, ஒண்ணு படிக்கும் போது ஒண்ணு தவற விட்டுருவீங்க. எல்லாமே சேர்த்து படிக்கணும். Another source for GS and GK is newspapers, magazines, journals, and now you can refer internet also. So you can take these inputs from internet also because it is everywhere available. But there are so many newspapers, so many magazines, so many news in the internet. But where you should give focus, you should not read everything. Otherwise you will be exhausted and it will waste your time. உங்களுக்கு இது மட்டும் இல்லாம பாட புத்தகங்கள் மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற சில விதமான படிப்பினைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. தினமும் நம்ம செய்தித்தாள்களை படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். நிறைய புத்தகங்கள் படிக்கணும். நம்ம பாட புத்தகம் தவிர மற்ற சில புத்தகங்கள்லாம் படிக்கணும். பொருளாதாரம் பற்றிய புத்தகங்கள் படிக்கணும். ஜெனரலா நிறைய இருக்கிற புத்தகங்கள் படிக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும்னா உங்களுக்கு டைம் விரயமாகும், உங்களுக்கு நேரம் தான் விரயமாகும். அந்த நியூஸ் பேப்பர்ல நீங்க படிக்கணும்னு நினைச்சா கூட என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு படிக்கணும். அதுதான் முக்கியமா சொல்றாங்க. அதே மாதிரி இன்டர்நெட்னு ஒரு பெரிய உலகம் ஒண்ணு. அந்த இன்டர்நெட் உள்ள போனா என்ன பார்க்கணும், ஏது பார்க்கணும்ன்றதையும் நீங்க முடிவு பண்ணி எது நமக்கு தேவையோ அதனை பத்தின சர்ச்சிங் பண்ணி தான் நீங்க அதை பத்தின தேடுதல் கொடுத்துதான் நீங்க அதை படிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கணும். அது நீங்க பழகதான் உங்களுக்கு என்னென்ன தேவைன்றது உங்களுக்கே புரிய வரும். So while reading newspaper or magazines, give attention to events which are socially, economically important, because these will frame your GS and GK. Other news, some theft news, some murder news, some local news, that no need to remember this type of news. You just can ignore for your preparations. While reading newspapers, you should give focus to editorials. That may be in the center, middle part of the newspaper. Editorial is main important crux of the newspaper. நீங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதுல பல விதமான நியூஸ்கள் வரும். நேற்றுக்கு ஊர்ல நடந்த விஷயங்கள் வரும், நடக்க போற விஷயங்கள் வரும், தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. முக்கியமா நியூஸ் பேப்பர்ல நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுங்க. முக்கியமா உங்களுக்கு சமூகம் சார்ந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய படிக்கணும். அதுல இருக்கிறது சமூகம் சார்ந்தப்பட்ட சோசியல் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எக்கனாமிக் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது பைனான்சியல் நியூஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பக்கம் இருக்கும்போது 4வது பக்கத்துலயோ 5வது பக்கத்துலயோ லேட்டஸ்ட் எடிட்டர் காலம் அப்படின்னா நிறைய வரும். சென்ட்ரல் ஆஃப் தி நியூஸ் பேப்பர்ல வரும். அங்க வந்து எக்கச்சக்கமான எடிட்டோரியல்ஸ்னு வரும். அந்த எடிட்டோரியல்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ் வடிவத்துல இருக்கும், எடிட்டோரியல்ஸ் வடிவத்துல இருக்கும். அதை நீங்க படிக்கிற பழக்கப்படுத்தினீங்கன்னு சொன்னா அதுதான் உங்களுக்கு நிறைய சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நாடு எப்படி போனா வளர்ச்சி அடையும், நீங்க எப்படி உங்க அறிவுகளை வளர்த்துக்கணும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அங்கதான் கிடைக்கும். இது மாதிரி படிக்கிற பழக்கத்தை எது படிக்கணும்ன்றது முன்னுதாரணமா அதெல்லாம் நீங்க படிச்சு பழகிக்கிட்டீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். அங்கதான் உங்களுக்கு தேவையான ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாமே அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் கிடைக்கும். There are certain government publications. One is employment news that covers all recruitment details and some editorial analytical part of news. So it will increase your analysis power. So these things you should see. And other books are like Yojana by government publications. So these are trusted things. Economic Survey of India, full of news, full of GS, full of GK. Through this book you will come to know how our country is running. உங்களுக்கு நிறைய அரசாங்க பதிவுகள், கவர்மெண்ட் பப்ளிகேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அரசு பதிவுகள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. உதாரணத்துக்காக சொல்ல போனா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட பெற்றோர்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர், கவர்மெண்ட்ல கொடுக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் அது. அதுல பாத்தீங்கன்னா அதுலதான் கால்ஃபர் பண்ணுவாங்க. முக்கியமான நம்ம சாதாரண நியூஸ் பேப்பர் தவிர இந்த நியூஸ் பேப்பர்ல கட்டாயமா இருக்கும்.
அதுல நிறைய விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு சில கவர்மெண்டோட பப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த பப்ளிகேஷன்ஸ் எங்க கிடைச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா இதை தேடி நீங்க கண்டுபிடிச்சு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல பாக்குறீங்களோ அதுல பலதரப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். நம்ம நாட்டோட பொருளாதார விஷயங்கள், சமூகம் சார்ந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல கிடைக்கும். இதெல்லாம் நீங்க படிக்க 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 நீங்க எந்த அளவுக்கு நாட்டு பொருளாதாரம் பத்தியோ இல்ல சமூக சார்ந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சிவில் சர்வீஸ்க்கு தேவையான சில விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம ஜிகே ஜிஎஸ் சொல்ற இந்த மாதிரி விஷயங்கள் இது மாதிரி சில நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இது மாதிரி பேப்பர்ல நீங்க படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். Now I will share my experience how I started my preparations when I was a student like you. When I was in 10th standard, I was not at all aware of these things. When I was in 12th standard, at that time also I was not aware of all these things. But I was in arts stream, so I started focusing on my textbooks, economics, geography and history. இப்போ சார் வந்து என்ன சொன்னாருன்னு அவரோட சொந்த அனுபவங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்போ 10வது படிக்கிற மாதிரி நீங்களும் 10வது படிக்கும் போது உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரிஞ்சிருக்குமோ அதே அளவுக்கு தான் அவருக்கும் தெரிஞ்சதா சொன்னாரு. அதாவது ஒண்ணுமே தெரியல, அதை பத்தின சிவில் சர்வீஸ் பரீட்சை என்ன அப்படின்றதே தெரியாத அளவுக்கு தான் இருந்திருக்காங்க 10வது படிக்கும் போது. 12வது படிக்கும் போதும் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு, அதை பத்தி என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ஆர்ட்ஸ் படிக்கும் பொழுதுதான் இதை பத்தி கேள்விப்பட்டு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சினதுனால அப்போ அவர் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நாங்க சொன்ன மாதிரி இந்த எக்கனாமிக்ஸ் சார்ந்தப்பட்டது, அதாவது எக்கனாமிக்ஸ்னா உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, சமூகம் சம்பந்தப்பட்டது, சோசியல், ஜியோகிராபி, உங்களுக்கு அது தவிர உங்களுக்கு ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ஸும் நீங்க நிறைய எந்த அளவுக்கு நீங்க இதெல்லாம் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பரீட்சை எழுதுறதுக்கு உதவும் சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்ல தான் அவர் படிக்க ஆரம்பிச்சாரு. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுதான் அவர் பரீட்சை எழுதுறதுக்கு உதவியா இருந்துச்சுன்னு சொல்றாரு. We had no history teacher in our school when I was in 12th class. So it was self preparation by all students. And you will not trust, I was in merit, all India merit at that time because of self study. அவர் சார் படிக்கும் போது இப்போ உங்களுக்கு ஹிஸ்டரிக்கெல்லாம் ஒரு தனி ஆசிரியர் இருக்காங்க. ஆனா சார் படிக்கும் போது ஹிஸ்டரிக்கெல்லாம் தனிப்பட்ட ஆசிரியர்கள் யாருமே கிடையாதான். அவர் சொந்த விருப்பமா தான் ஹிஸ்டரி சப்ஜெக்ட் எடுத்து அவரா சொந்த விருப்பத்திலே படிச்சுதான் முன்னுக்கு வந்தாராம். இப்ப இருக்கிற மாதிரி சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கறதுக்குலாம் அப்ப ஆசிரியர்கள் கிடையாதான் அவருக்கெல்லாம். At that time I was not realizing that how these textbooks or how my school type. I think, sorry for some technical interruption. I think there was a power failure at our secretariat wing. Sir will be joining soon. சார் வந்து காலேஜ்ல படிக்கும் போதுதான் அவருக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றது தெரிய வந்துச்சு. சோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அவர் படிக்கும் போது ஹிஸ்டரி, ஜியோகிராபி, மற்ற விஷயங்கள், எக்கனாமிக்ஸ் இது மாதிரிலாம் படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம ஸ்கூல்ல சின்ன வயசுல படிச்ச அதே பாடங்கள் நமக்கு வந்து இந்த பரீட்சைக்கு உதவியா இருக்குதுன்றது அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது. சோ அதனால என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு, நீங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வைக்கணும். இப்ப படிக்கிற பாடங்கள்ல நல்லபடியா படிச்சுன்னு வந்தீங்கன்னாலே அந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும், படிக்கிறதுக்கு மேற்கொண்டு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், சுலபமாவும் இருக்கும், ஈஸியா புரிஞ்சும் பரீட்சை எழுதலாம். சோ அது அந்த பழக்கத்தை இப்ப இருந்து நீங்க எடுத்துன்னு வரணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. Okay. So when I was in college and preparing for UPSC exams, again I collected textbook of starting from class 5th. GS, GK textbooks, science textbooks, mathematics textbooks, arts textbooks. All textbooks I again collected and I read all these textbooks up to class 11th. சார் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா சுவாரஸ்யமான விஷயங்கள் படிக்கும் போதுதான் தெரியுது. திருப்பி அவர் 5வதுல இருந்து படிச்ச புஸ்தகங்கள்ல வர்றது அந்த கணித புஸ்தகங்கள், கணக்கு புஸ்தகங்கள், ஹிஸ்டரி புஸ்தகங்கள், ஜியோகிராபி புஸ்தகங்கள், இது 5வதுல இருந்து 11வது வரைக்கும் வர்ற புஸ்தகங்களை திருப்பி தேடி தேடி கண்டுபிடிச்சு எங்க இருந்து எடுத்துட்டு வந்து அதுதான் திருப்பி படிச்சுட்டு இருந்து யூபிஎஸ்சி பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு உதவியா இருந்துச்சு.
சோ என்ன முக்கியமா சொல்ல வரேன்னா அந்த சின்ன வயசுல நீங்க படிச்ச பாட புஸ்தகங்கள் தான் உங்களுக்கு திருப்பி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு உதவியா இருக்கும். அதனால அது எல்லாருமே படிக்கிறத நிறுத்திடாதீங்க. நீங்க தேவைப்படுறத படிச்சுட்டே இருங்க. அந்த புத்தகங்கள் தான் தேடி தேடி கண்டுபிடிச்சு நான் படிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. For GK and GS, I didn't refer any private publication, book or magazine or newspaper. I was totally dependent on textbooks of CBSE syllabus, starting from class 5th to 11th. GK, general knowledge, general சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு பரிச்சை யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பரிச்சைக்கு படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு சார் வந்து வெளியில போய் பிரைவேட்டா விற்கிற எந்த விதமான புஸ்தகங்கள் எதையுமே வாங்கல. அவர் சின்ன வயசுல இருந்து படிச்ச அந்த 5வது புஸ்தகங்கள்ல இருந்து 11வது புஸ்தகங்கள்ல இருக்கிறதுதான் திருப்பி திருப்பி படிச்சதுதான் அவருக்கு உபயோகமா இருந்துச்சு. Because all the questions will be selected from these books, starting from 5th or 8th to 11th. Most of the questions of GS and GK will be selected from syllabus textbooks. உங்களுக்கு அந்த பரீட்சையில சிவில் சர்வீஸ் பரீட்சையில கேட்கப்படும் கேள்விகள் நிறைய கேள்விகள் இந்த ஜெனரல் நாலேஜ், பொது அறிவு, பொது விஷயங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே அதிகபட்சம் உங்களுக்கு இந்த 5வது புத்தகத்துல இருந்து 14வது புத்தகங்கள் வரைக்கும் வர்றதுலதான் வருது. சோ நீங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு அதெல்லாம் நல்லபடியா படிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா வரும். அதிகபட்ச கேள்விகள் இந்த சிலபஸ்ல இருந்து தான் வருதுன்றாங்க. Always go for original item. Don't go for interpreted things, because in interpretation that interpreter will add his opinion, his idea. His idea may be wrong. His idea may not be suitable or may be suitable to you, but you should always refer the original thing. When original thing is available, so you read it. Why to read interpreted thing? உங்களுக்கு புக்ல இருக்கிற சில விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரிஜினலான விஷயங்களா இருக்கும். நீங்க வேற விதமான சில புக் எல்லாம் படிக்கிறீங்கன்னா அந்த ஒரிஜினல் புக்ல இருந்து சில மாறுபட்ட விஷயங்களோட கலந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த கலந்திருக்கப்பட்ட புஸ்தகங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யாது. நிறைய நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல தவறுதலாவே உங்களுக்கு சித்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால அந்த ஒரிஜினல் புஸ்தகங்கள்ல இருக்கிற அந்த விஷயங்களே நீங்க நல்லபடியா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அதுல கிடைக்கும். I didn't attend any coaching classes. I didn't join any refresher courses offered by so many institutions in private sector. It was my self study. நான் பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு எந்த விதமான கோச்சிங் கிளாஸ்க்கும் நான் போகவே இல்லை. எந்த விதமான கோச்சிங் கிளாஸ்க்கும் நல்லா கவனிங்க, எந்த விதமான கோச்சிங் கிளாஸ்க்கும் போகவே இல்லை. என்கிட்ட இருந்த அந்த புத்தகங்கள்ல வச்சு நான் சொந்தமா படிச்சுதான் அந்த பரீட்சையை நான் பாஸ் பண்ணினேன். Now how to remember these things and how to improve your knowledge? The basic principle is read it more and more and discuss with your friends more and more time. உங்களுக்கு அதிகப்படியான நாலேஜ், உங்களுக்கு அதிகப்படியான ஆற்றல்கள், திறமைகள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க கூட இருக்கிற உங்க நண்பர்கள் மத்தியிலேயே இது சம்பந்தமா நீங்க எவ்வளவு கலந்து ஆலோசித்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகப்படியான விவரங்கள் கிடைக்கும். Make a group of students who are interested like you in these exams, and then you read one chapter, let other student read another chapter, third student read third chapter, then sit together for 30 minutes or in your break or whenever you feel free time, then share your ideas, share your knowledge, what you have read in that chapter to other two participants, and then simultaneously, then turn by turn, the other two participants will share their ideas so that you can correct each other. If anyone is telling wrong or if anyone is lacking in some idea, so you can correct each other, and through this method you will never forget these things which you are discussing. நீங்க படிக்கும் போது என்ன செய்யலாம்னு ஒரு நல்ல விதமான ஒரு ஐடியா கூட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழு ஒரு 10 பேரோ இல்ல 15 பேரோ இந்த மாதிரி ஒரு குழுவா 5 பேரோ சேர்ந்து படிக்கும் போது ஒருத்தர் ஒவ்வொரு பாடத்தையும் நல்லா ஆழ்ந்து கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு பாடம் நல்லா படிச்சு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க உங்களுக்குள்ள விவாதங்கள் உட்காந்து நீங்க குரூப்பா டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடத்தை பத்தியும் நல்லா கரெக்டா சிந்தனை செஞ்சு படிச்சு வச்சிருக்கிறவங்க அந்த பாடத்தை பத்தி பேசும்போது அடுத்தவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் என்னென்ன கேள்விகள் இருக்குதோ என்னென்ன குழப்பங்கள் இருக்குதோ அதுக்கு எல்லாருக்கும் தீர்வு காணத்துக்கு இது ஒரு சிறந்த முறையா இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வராது. உங்க டவுட்ஸ் இருந்ததுனாலும் கிளியர் ஆயிடும். சோ இது மாதிரி ஒரு குழுவா ஒரு குரூப்பா நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நீங்க எப்பவுமே மறக்கவும் மாட்டீங்க, ஆழ்ந்த மனசுல பதிஞ்சிடும். நீங்க என்ன படிச்சீங்களோ ஆழ்ந்த மனசுல பதிஞ்சிடும், உங்களுக்கு மறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே வராது. Now come to again your classes. If you have any doubt in your syllabus and preparation, your teachers are already available with you to guide you, to clarify your concept if some doubt is in your mind. So please don't hesitate. If you are interested in preparation for these exams and you are facing some problem or your concepts are not clear, always raise your hand, discuss with your teacher. All teachers will guide you for your betterment. உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஆசிரியர்கள், உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் பல விஷயங்களை தெரிஞ்சவங்க, பல விஷயங்களை கடந்து வந்திருக்கிறவங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் விளக்கங்கள் எது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கிட்ட தைரியமா தைரியமா கேளுங்க. அவங்க உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணும் அத்தனையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சிறந்த ஆசான்கள் அவர்கள் தான். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அவங்க கிட்ட தைரியமா பயப்படாம தைரியமா கேளுங்க. உங்களுக்கு எந்த டவுட் எதுல பாடத்துல எதுல இருந்தாலும் அவங்க கிட்ட தைரியமா கேட்கறதுக்கு தயங்காதீங்க. அவங்க உங்களுக்கு சிறந்த முறையில சொல்லிக் கொடுக்கறதுக்கு சிறந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு இருக்காங்க. எதை பத்தி கவலைப்படாம கேளுங்க. Now come to your home. Find a suitable place in your house or home and select that place so that nobody can disturb you while you are studying. You can find some separate room, some corner. If the room is common, then you ask your parents or brothers or sisters that they should not disturb you while you are studying. And you further whatever you are reading, you can discuss with your parents also. So let them contribute in your future making through discussions. நீங்க பள்ளிக்கூடத்தை விட்டு வீட்டுக்கு வரும்போது கூட வீட்டுல வந்தீங்கன்னா பாடங்கள் படிக்கணும் அப்படின்ற போது ஒரு அமைதியான ஒரு இடமா பாருங்க. வீட்டுல சமயத்துல ரூம் இருக்கலாம், இல்லைன்னா எல்லாரும் ஒரே ஹால்ல உட்காந்து படிக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும். எப்படி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அமைதியான ஒரு சூழ்நிலையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அமைதியான சூழ்நிலையா இருந்து நீங்க படிக்கிறது கரெக்டா நமக்கு மனசுல ஏறும், மறக்காமலும் ஏறும். ரொம்ப அமைதியா இருக்க சூழ்நிலை பாருங்க. வீட்டுல இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மாக்கள் கிட்ட டவுட் எதுவா இருந்தாலும் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கேளுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா யார்கிட்ட கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நீங்க எந்த அளவுக்கு கேள்விகள் கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும். நீங்க கேள்விகள் கேட்காம இருந்தீங்கன்னா எந்த பதிலும் கிடைக்காது. நீங்க எந்த அளவுக்கு கேள்விகள் கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கேள்விகளுக்கு உண்டான பதில் கிடைக்கும். சோ உங்க கூட பிறந்தவங்க கிட்ட கேட்கலாம், அப்பா அம்மாட்ட கேட்கலாம், இல்லைன்னா அக்கம் பக்கத்து கிட்ட கேட்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு அமைதியான சூழல்ல உட்கார்ந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது ரொம்ப உதவியா இருக்கும். That was the brief message from my side. Now I would request Director Education to share his experience. Thank you. Sir, good morning, sir. Thank you, sir, for very interesting and inspirational talk from your side, sir. So, அனைவருக்கும் வணக்கம். Good morning, all beloved children, all the heads of institution. So, first of all, we have to understand what is this exam. So, sir has given some brief introduction. So, நம்ம செயலர் இந்த எக்ஸாம் பத்தி சில விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ பொதுவாக நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம்னு சொல்றோம். இது ஐஏஎஸ் எக்ஸாம் மட்டும் கிடையாது, இதுல ஒரு 25-26 சர்வீஸ் இருக்கும். சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாரு. ஸோ இதுல 25-26 சர்வீஸ் இருக்கும். அதுல நிறைய பேருக்கு ஐஏஎஸ் பத்தி மட்டும்தான் தெரியும். வேற சர்வீஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ்,
ஃபாரின் சர்வீஸ், இன்னொரு ஐஎஃப்எஸ் இருக்கு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். அந்த சர்வீஸ் வந்து வேற எக்ஸாம் இருக்கும், அது கூட யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுவார். ஸோ யூபிஎஸ்சி வந்து நம்ம தேசிய அளவில் இருக்கிற ஒரு நிறுவனம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு சர்வீஸ் கமிஷன் இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தா டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கும், கர்நாடகாவில் பார்த்தா கர்நாடகா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படி இருக்கும். தேசிய அளவில் யூபிஎஸ்சி இருக்கும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அவங்க வந்து வெவ்வேறு விதமான எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவார். அதுல முக்கியமான எக்ஸாம் வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். ஸோ அதுல ஒரு 25-26 சர்வீஸ் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுவார். அப்படின்னா ஒரே எக்ஸாம்ல 25-26 சர்வீஸ் அலாட் பண்ணுவார். ஸோ இப்போ நீட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ நீட் எக்ஸாம் எழுதினா என்னென்ன கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் நம்ம? ஸோ உங்களுக்கு தெரியும் வந்து நினைக்கிறேன், எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணலாம், பிடிஎஸ் ஜாயின் பண்ணலாம், அதே மாதிரி வெட்டர்னரி ஜாயின் பண்ணலாம் சில ஸ்டேட்ஸ்ல, பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, ஸோ அது கூட ஜாயின் பண்ணலாம். ஸோ அப்படின்னா ஒரே எக்ஸாம்ல 3 கோர்சஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அது எப்படி டிசைட் பண்ணுவாருன்னா, உங்களுக்கு மார்க் வச்சு தான் டிசைட் பண்ணுவார். மார்க் அப்புறம் உங்களோட சாய்ஸ். ஸோ அதே மாதிரி யூபிஎஸ்சியில் கூட ஒரே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவார். அந்த எக்ஸாம் மூலமா செலக்ட் ஆனவர் சாய்ஸஸ் பார்த்துட்டு அவங்க மார்க் ரேங்க் பார்த்துட்டு அவங்க சர்வீஸ் அலாட் பண்ணுவார். ஸோ அப்படி அலாட் பண்ணும்போது நிறைய பேர் டாப்ல வந்து ஐஏஎஸ் கொடுப்பாரு, சில பேர் ஃபாரின் சர்வீஸ் கொடுப்பாரு, சில பேர் போலீஸ் சர்வீஸ் கொடுப்பாரு. இப்படி அலாட் பண்ணும்போது ஸோ அது அவங்க ரேங்க்கு வரலைன்னா வேற சர்வீஸ் அலாட் ஆகும். ரெவென்யூ சர்வீஸ், இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், ரயில்வே பர்சனல் சர்வீஸ், ஸோ டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ், டெல்லி அண்ட் அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட் சிவில் சர்வீசஸ், அதே மாதிரி போலீஸ் சர்வீஸ். இந்த மாதிரி ஒரு 25-26 சர்வீஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் சர்வீஸ் வேரியேஷன் இருக்கும். சில இதுல வேகன்சில இருந்தா அந்த இது வராது. ஸோ அப்படி இது ஆகும். ஸோ இது ஒரே எக்ஸாமும் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாரு. ஒவ்வொரு வருஷம் நம்ம இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாரு. இதுல பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? இப்போ நீங்க நீட் எழுதணும்னா குவாலிஃபிகேஷன் என்ன? ஸோ நீட் எழுதணும்னா யூ ஷுட் ஹவ் குவாலிஃபைட் 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். ஸோ 12th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ் அப்படின்னா 12ஆம் வகுப்புல நீங்க சயின்ஸ் படிச்சிருந்தா தான் நீங்க நீட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதே மாதிரி சிவில் சர்வீசஸ்க்கு வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏதாவது டிகிரி இருந்தாலே போதும். ஸோ டிகிரி பாஸ், இதுல பர்சன்டேஜ் கூட பிரிஸ்கிரைப் பண்ணலாம், டிகிரி பாஸ் ஆனாலே போதும். ஸோ எழுதலாம். ஸோ இது எக்ஸாம் எப்படி இருக்கும்னா ரெண்டு கட்டத்துல இருக்கும். ஸோ 2 ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அடுத்தது வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப், மல்டிபிள் சாய்ஸ். உங்களுக்கு தெரியும் இல்லையா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தெரியும். ஸோ நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ எழுதுறது இருக்காது. ஸோ இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல 2 பேப்பர் இருக்கும். ஸோ அந்த 2 பேப்பர்ல நீங்க மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ ஒரு கட் ஆஃப் மேல தான் அவங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல எடுத்துக்குவார். ஸோ அப்படின்னு சொன்னா இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு எப்படி எத்தனை பேர் அப்ளை பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு இடம் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுவார். ஸோ ஒரு இது சொல்லணும்னா ஸோ 1க்கு 10 அளவுல அவங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு குவாலிஃபை பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு வருஷம் ஒரு 1000, 1200 இல்லைன்னா 800 அந்த மாதிரி வேகன்சிஸ் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும், எல்லா வேகன்சிஸ் சேர்த்து. ஸோ எக்ஸாம் எழுதுவாரோ 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி இருப்பாரு. ஸோ ஒரு 5 லட்சத்துல 1000 வேகன்சி இருந்தா 10,000 பேர் தான் மெயின்ஸ்க்கு எடுத்துவார். அப்படின்னா 5 லட்சம் பேர்ல ஸோ நீங்க 5 லட்சம் நம்பர் பார்த்து பயப்படக்கூடாது. என்னன்னா 5 லட்சத்துல நிறைய பேர் சும்மா அப்ளை பண்ணியிருப்பாரு, அவங்க சீரியஸா ப்ரிப்பேர் பண்ண மாட்டாரு. அப்படி சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணுவார் பார்த்தா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்கும். அதுல 10,000 பேர் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் பண்ணுவார். பிரிலிமினரில எடுத்த மார்க் வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவார். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன இருக்கும்னா ஜெனரல் ஸ்டடிஸ், சார் சொன்ன மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னா நீங்க விரும்பினா 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம்னா ஹிஸ்டரி, பாட்டனி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸோ ஜியோகிராஃபி, ஆந்த்ரோபாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கும். இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க பொதுவாக டிகிரியில படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு அந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா எடுக்கலாம்.
ஸோ நிறைய பேர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜியோகிராஃபி, அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஈவன் லிட்ரேச்சர் கூட நீங்க எடுத்துக்கலாம். தமிழ்ல நீங்க இருந்தா தமிழ் படிச்சிருந்தா தமிழ் லிட்ரேச்சர் கூட எடுத்துக்கலாம். நீங்க படிச்சிருக்கிற சப்ஜெக்ட் இருக்கணும்னு தேவையில்லை. யூ கேன் சூஸ் எனி சப்ஜெக்ட் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஸோ நீங்க படிக்கலைன்னாலும் அந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஆர்வம் இருந்தா நீங்க அந்த இதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் அந்த ஒரு இது இருந்தா நீங்க அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 சப்ஜெக்ட் பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் எடுக்கணும். ஸோ அது அல்லாத கட்டாயமா லாங்குவேஜ் நீங்க எழுதணும். ஸோ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், அப்புறம் ஒன்று ரீஜனல் லாங்குவேஜ் எஸ்ஏ இருக்கணும். ஸோ இது கிளியர் பண்ணதான் அடுத்த லெவல்ல அவங்க இது பண்ணுவார். ஸோ நிறைய பேர் வந்து நீங்க தாய்மொழி நெக்லெக்ட் பண்ணுவீங்க. ஸோ நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. டோன்ட் நெக்லெக்ட் யுவர் மதர் டங். அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் யூ ஆர் சப்போஸ் டு குவாலிஃபை இன் ஒன் ரீஜனல் லாங்குவேஜ் ஆல்சோ. ஸோ வித்தவுட் தட் தே வில் நாட் எவாலுவேட் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இன்டர்வியூ மார்க் அப்புறம் மெயின்ஸ்ல எடுத்த மார்க்கும் 2 சேர்த்துட்டு அவங்க செலக்ட் பண்ணுவாரு. செலக்ட் பண்ணி அவங்க இது ரேங்க் லிஸ்ட் அலாட் பண்ண பிறகு அவங்க சர்வீஸ் அலோகேஷன் பண்ணுவார். இது இந்த மாதிரி தான் அவங்க எக்ஸாம் நடத்துவார். இது ஒவ்வொரு வருடம் நடத்துவார். ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாருன்னா நவம்பர் டிசம்பர்ல இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான நோட்டிபிகேஷன் யூபிஎஸ்சி இஷ்யூ பண்ணுவார். ஸோ மேலே எக்ஸாம் இருக்கும், மேலே ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். ஜூன்ல அந்த மாதிரி அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாரு. ஜூன் இல்ல ஜூலை, சில டைம் ஆகஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஜூலை ஆகஸ்ட்ல ரிசல்ட் வெளியிடும். ஸோ அக்டோபர் நவம்பர்ல திருப்பி மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இன்டர்வியூ வந்து ஜனவரி பிப்ரவரி இருக்கும், மார்ச்ல ரிசல்ட் வந்துடும். ஸோ பொதுவாக இந்த கேலண்டர் தான் அவங்க யூபிஎஸ்சி ஒவ்வொரு வருஷம் பண்ணுவார், ரெகுலரா பண்ணுவார். ஸோ நீங்க ஆர்வம் இருந்தா அவங்க வந்து இந்த இதுல ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பொதுவாக நான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், இது ஒவ்வொரு இதுல மாறும். ஸோ இது முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்காது, சில மாற்றங்கள் இருக்கும். நான் எழுதும்போது 4 அட்டெம்ப்ட் தான் இருந்தது ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு. அப்புறம் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 7 அட்டெம்ப்ட் இருந்தது. எஸ்சி எஸ்டிக்கு அன்லிமிட்டெட் அட்டெம்ப்ட்ஸ் அப் டு 40 years அந்த மாதிரி இருந்தது. இப்போ கூட கொஞ்சம் மாறி இருக்கு. ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 6 அட்டெம்ப்ட் இருக்கு, ஓபிசி கேண்டிடேட்க்கு 9 அட்டெம்ப்ட் இருக்கு. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அன்லிமிட்டெட் அட்டெம்ப்ட்ஸ் அப் டு 40 years அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஏஜ் லிமிட் கூட இருக்கு, 32 years அந்த மாதிரி இருக்கு ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அது நீங்க ஏஜ் கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸாம் எழுதணும்னா. ஸோ ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்கும், 100 ரூபாய் தான் இருக்கும். மெயின்ஸ்ல கூட கம்மி தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இந்த எக்ஸாம் எங்கே எழுதலாம். ஸோ ப்ரிலிமினரிக்கு வந்து புதுச்சேரி கூட ஒரு சென்டர் இருக்கு. ஸோ புதுச்சேரியில எழுதலாம், இல்லைன்னா நீங்க சென்னையில எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது, எப்பல இருந்தா பண்றது. ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் மாறிட்டே இருக்கும். ஸோ ஒரு இதுல நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க காஃபி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாரு, ஆனா அந்த இது எல்லாரும் காஃபி பண்ணுவாரு. அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் கூட ஒவ்வொரு கேண்டிடேட் நீங்க கேட்டா ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ பொதுவா என்னன்னா நீங்க ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணாதான் நீங்க பண்ண முடியும். ஸோ பொதுவா நீங்க காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க அகாடமிக் எக்ஸாம்ஸ்க்கும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அகாடமிக் எக்ஸாம்ஸ்ல நீங்க எப்படி எழுதுவீங்க, சப்ஜெக்ட் வைஸா எழுதுவீங்க. 10th இல்லை +2 என்ன பண்ணுவீங்க, ஹிஸ்டரி ஒரு நாள் எழுதுவீங்க, சோஷியல் சயின்ஸ் ஒரு நாள் எழுதுவீங்க, சயின்ஸ் ஒரு நாள் எழுதுவீங்க, மேத்ஸ் ஒரு நாள் எழுதுவீங்க. ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அப்படி கிடையாது. நீங்க இதுவரை படிச்சது, டிகிரி வரை படிச்சது ஒரே நாள்ல 2-3 மணி நேரத்துல நீங்க எழுதணும். ஸோ அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் அகாடமிக் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் காம்படேட்டிவ் examinations is that, so in academic examinations you will be writing subject wise, so you prepare for that subject and appear. But in competitive examinations, whatever you have studied, whatever syllabus they have given, you have to write in a matter of 2 hours or 3 hours prescribed. So அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணும். இப்போ 10th கூட நீங்க ஒரே நாள்ல 2 மணி நேரத்துல நீங்க எக்ஸாமினேஷன் எழுதணும்னா உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க. நீங்க 10th 90% மார்க் எடுத்தவர் கூட ஒரே டைம்ல வச்சு அத்தனை மார்க் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நீங்க அந்த ஆங்கிள் ப்ரிப்பேர் ஆயிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகணும்.
ஸோ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம்குள்ள நீங்க பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க? ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ ப்ரிலிமினரிஸ்ல எப்படி இருக்கும், மெயின்ஸ்ல எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரியலன்னா நீங்க கஷ்டமா இருக்கும். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண, நான் ஜஸ்ட் ஒரு இதுல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நாங்க பிலிம்ஸ்ல குவாலிஃபை ஆகலாம். செகண்ட் அட்டெம்ப்ட்ல நான் சப்ஜெக்ட், அப்போ வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருந்தது பிலிம்ஸ்ல, இப்போ இல்லை ஆப்ஷனல் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து பிலிமினரி எக்ஸாமினேஷன்ல 2 சப்ஜெக்ட் இருக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ், ரீசனிங் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி சேர்த்து ஒரு பேப்பர், 2 பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த நான் எழுதும் 20 வருடத்துக்கு முன்னாடி, நான் 1999 எழுதும் போதும் ஒரு ஆப்ஷனல் ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் இருந்தது. ஆப்ஷனல் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷனல் எடுத்தேன், ரெண்டாவது அட்டெம்ப்ட்ல இன்னொரு ஆப்ஷன் எடுத்தேன். ஸோ 2 அட்டெம்ப்ட்ல நான் குவாலிஃபை ஆகலாம். தேர்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு ஆப்ஷனல் எடுத்தேன். ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனேன், ஆனால் மெயின்ஸ்ல நாங்கள் பாஸ் ஆக முடியல. அடுத்த 4th அட்டெம்ப்ட், அப்போ வந்து ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு 4 அட்டெம்ப்ட். 4வது அட்டெம்ப்ட்ல நான் எனக்கு பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் கிடைச்சது, இங்கே ஜாயின் ஆயிருக்கேன். ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்படி ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு நான் சொல்றேன். இதே நீங்க ஃபாலோ ஆகணும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இது இன்ஃபர்மேஷனுக்காக, விளக்கத்துக்காக நான் சொல்றேன். ஸோ எனக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு தெரியல. ஸோ நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல தான் கர்நாடகால இருந்தேன். ஸோ அப்போ வந்து புக்ஸ் கூட அவைலபிலிட்டி கிடையாது. இப்போ எல்லாம் புக்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அந்த டைம்ல இல்லை. ஸோ என்னன்னா என்சிஆர்டி புக்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின் வரும், இல்ல அந்த மாதிரி வரும். ஸோ அந்த டைம்ல அந்த அளவுக்கு வசதி கிடையாது. என்சிஆர்டி புக்ஸ் கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பெங்களூருக்கு போய் இல்ல டெல்லியில இருந்து யாருக்காவது ஆர்டர் பண்ணி புக்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த இது வச்சுதான் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் ஒரு கைடு மாதிரி இருந்தது, அந்த கைடு வச்சுதான் நான் கோச்சிங் எங்க எடுக்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் எப்படியோ பாஸ் பண்ணேன், ஆப்ஷனல்ல கூட பாஸ் பண்ணேன். பட் மெயின்ஸ்ல வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகும், திருப்பி ஒரு இஷ்யூ வரும். ஸோ மெயின்ஸ்ல கூட நீங்க நிறைய இது இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து இது நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, இப்போ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னு தெரியுது. ஸோ அதெல்லாம் நீங்க கணக்குல வச்சு இது பண்ணும். ஸோ கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்பாரு. ஸோ நீங்க இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இல்லைன்னாலும் வெவ்வேறு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் யோசிக்கிற மாதிரி கேட்பார். So there should be some thinking ability on your side. So பொதுவா நான் என்ன சொல்றேன்னா, often I keep telling that, so education means you have to use your mind to think. It is not just memorization or reading, just following whatever is written in the books. So நீங்க வந்து யோசிக்கிற தன்மை உருவாக்கணும். So யோசிக்கிற தன்மை இல்லைன்னா most of the questions you will not be able to write or attempt. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, பொதுவா நம்ம யோசிக்க மாட்டோம், ஜஸ்ட் அப்படியே நம்ம படிச்சுட்டே போயிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, தமிழகத்துக்கு தலைநகரம் என்னன்னு சொல்லி ஸ்டேட் கொஸ்டின் சென்னை அப்படி வரும். ஸோ இந்த நகரத்துல எது தலைநகரம் கிடையாது, இல்ல தலைநகரம் இல்லை, அந்த மாதிரி ஒரு 4-5 சாய்ஸஸ் கொடுத்து அதுல கன்ஃபியூஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 2-3 கொஸ்டின் நான் சொல்றேன். ஸோ லாஸ்ட் டைம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்டது, ஸோ தட் யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ ஒரு எக்ஸாம், ஒரு லாஸ்ட் இயர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இஃப் யூ ஹாவ் 2 straight sticks of length 7.5 feet and 3.25 feet, what is the minimum length can you measure? ஸோ இந்த கொஸ்டின் நீங்க படிச்சிருப்பீங்க, பட் இந்த ஆங்கிள் நீங்க திங்க் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இதுல என்ன கேட்கறேன்னா, 7.5 அடி அளவுக்கு ஒரு ஸ்டிக், அப்புறம் 3.25 அடி இருக்கிற ஒரு ஸ்டிக் வந்து நீங்க மினிமம் லென்த் இதுல எவ்வளவு மெஷர் பண்ணலாம்னு கேட்கறது. ஸோ இது எந்த இதுல மேத்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, HCF. இது LCMல வருமா, HCFல வருமா? நீங்க அப்ளிகேஷன் ஓரியன்டா திங்க் பண்ணும். ஸோ பொதுவாக என்னன்னா, நீங்க படிச்சிருப்பீங்க, பட் இந்த ஆங்கிள் படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால தான் நீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. இது வந்து HCF 7.5 அடி, அப்புறம் 3.25 அடியில. ஸோ காமன் மினிமம் எவ்வளவு வரும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பிடிக்கணும். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இது பண்ண 0.25 வரும். ஸோ 0.25 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி இது பண்ணும். ஸோ அதே மாதிரி சில இதெல்லாம் நம்ம படிக்கும் போது வெவ்வேறு ஆங்கிள் நம்ம திங்க் பண்ண மாட்டோம், யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு இது அட்டெம்ப்ட் பண்ண மாட்டோம்.
ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆறு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ கங்கா ஆறு இல்லை யமுனா ஆறு, அதே மாதிரி வெவ்வேறு விதமான ஆறு, காவேரி ஆறு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஆறு வந்து எந்த கடல்ல சேரும் அது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு லாஸ்ட் டைம். அது மேட்ச் பண்ணி அதுல எது கரெக்டா இருக்கு எது கரெக்ட் இல்லைன்னு சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆறு அப்புறம் அது எந்த கடல்ல சேர்ந்து இருக்குன்னு சொல்லி மீகாங் அண்டமான் சி, தேம்ஸ் ஐரிஷ் சி, வோல்கா காஸ்பியன் சி, ஜாம்பேஜி இந்தியன் ஓஷன். ஸோ நீங்க பொதுவா படிக்கும் போதும் எந்தெந்த ஆறுன்னு படிச்சிருப்பீங்க. நைல் ஆறு, அமேசான் ஆறு, இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. பட் அது எங்கே கலந்துக்கும். ஸோ ஒரே கொஸ்டின்னா ஒரே இது இன்ஃபர்மேஷன் தகவல் வச்சு எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணும். ஸோ இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. நான் ஒரு இது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இன்னொரு கேள்வி என்னன்னா உங்களுக்கு சில இதெல்லாம் தெரியும். ஸோ எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த நேஷனல் பார்க் இல்ல வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல என்னன்னா நாகர்ஹோலே நேஷனல் பார்க் தெரிஞ்சிருக்கும், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் தெரிஞ்சிருக்கும், வாய்நாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி, பாப்பிகொண்டா நேஷனல் பார்க். ஸோ உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கும் இது சயின்ஸ்ல படிக்கும் போதும் என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல இது படிச்சிருப்பீங்க. ஸோ இதுல கொஸ்டின் எப்படி கேட்கறான்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். Which of the following protected areas are located in Kaveri Basin? Nagarhole National Park, Papikonda National Park, Satyamangalam Tiger Reserve, Wayanad Wildlife Sanctuary. So idhula answer select the following correct and solra. 1 and 2 only, 3 and 4 only, 1, 3, 4, 1, 2, 3 and 4. So Papikonda வந்து ஆந்திரால இருக்கு, அது கட்டாயமா காவேரியில வராது. ஸோ அதை எலிமினேட் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வெவ்வேறு ஆங்கிள் திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் நீங்க ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஸோ நீங்க சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணணும் சொன்னா நீங்க அப்புறம் ஆஃப்கோர்ஸ் நீங்க டிகிரிக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாம் எல்லாம் எழுத முடியும். ஸோ இப்போ நீங்க ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் எப்படின்னு சொன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு அதுல நீங்க படிச்சதுல எது வந்து இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காரு, நீங்க படிச்சதே இருக்கலாம், பட் அது நீங்க அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாரு. ட்விஸ்ட்னா யோசிக்கிற மாதிரி அனாலிட்டிக்கலா கேட்டிருப்பாரு. ஸோ அந்த கொஸ்டின் எப்படி அட்டெம்ப்ட் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி செகண்ட் பேப்பர்ல பார்த்தா இங்கிலீஷ் பேசேஜ் கொடுத்துட்டு அதுல காம்ப்ரிஹென்ஷன் பார்ப்பான். காம்ப்ரிஹென்ஷன்ல ஆன்சர் கேட்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ சில இது நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கும். ஸோ அது கூட நீங்க நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா கட்டாயமா கண்டிப்பா உங்கள் இதுல சில பேர்ல நீங்க இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த எக்ஸாம் இல்லைன்னா வெவ்வேறு காம்படேட்டிவ் எக்ஸாம்ல நீங்க ஷைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும்? ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும்னா யோகா சூத்திரால பதஞ்சலி யோகா சூத்திரால ஒரு இது சொல்றாரு. சத்து தீர்க்கால நைரந்தரிய சத்காரிய சேவித்தோ துருட பூமிஹி అని சொல்றான். அப்படின்னா அபியாசம் எப்படி இருக்கணும்? ஸோ த ப்ராக்டிஸ் ஷுட் கெட் டீப் ரூட்டட். அப்படி டீப் ரூட்டட் இல்லைன்னா சரியான ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும்னு சொல்றேன்னா லாங் டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா இன்னைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி படிக்கிறது இல்லை. ஸோ லாங் டர்ம்னா பிளான்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும். நைரந்தரம் அப்படின்னா நிரந்தரமா பிரேக் அது எனக்கு முடியல எனக்கு மூட் இல்லைன்னு நீங்க விடக்கூடாது. ஸோ ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்க டெய்லி எழுந்து குளிச்சுக்கீங்க இல்லையா, ப்ரஷ் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி ப்ராக்டிஸ் கூட இருக்கணும். பிரேக் பண்ணாத ப்ராக்டிஸ் பண்ணணும். சத்காரிய சேவித்தம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஸோ நம்பிக்கை தன்னம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து நீங்க ஈவன் இஃப் யூ ஆர் கேப்பபிள் யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ பிகாஸ் யூ லேக் கான்ஃபிடன்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கும் இது ஒரு முக்கியமான கவனிப்பு. ஸோ நிறைய பேர் நீங்க உங்களுக்கு காம்படன்ஸ் இருக்கும், கேப்பபிலிட்டி இருக்கும், ஆனா நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்களா இல்லைன்னா நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு முடியாது, சில பேர் தான் பண்ண முடியும், பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் இந்த ஸ்கூல்ல படிச்சவர் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்குள்ளே எந்த மாதிரி கேப்பபிலிட்டி இருக்குன்றதும் உங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்க அது நம்பணும். ஸோ அதுக்கு அனுமான் பினாமினன் சொல்வார், தெரியும் இல்லையா? ஆஞ்சநேயர் வந்து லங்காக்கு போகும்போதும் லங்கா நீங்க இது ஜம்ப் பண்ணி நீங்க கிராஸ் பண்ணலாம்னு சொல்லுவார். அவங்களுக்கு நம்ப முடியலாம்.
ஸோ அப்போ அவங்க சொன்ன பிறகுதான் அவங்க கிராஸ் பண்ணுவார். அப்படின்னா உங்களுக்குள்ளே யூ ஹேவ் த கேப்பபிலிட்டி. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் பிலீவிங். ஸோ நீங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியமான இது. சிவில் சர்வீஸ் இருக்கலாம், வேற எதுல இருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ள உங்களுக்கு பிலீஃப் இல்லைன்னா, தன்னம்பிக்கை இல்லைன்னா வேற யாரும் உங்களே நம்ப மாட்டாரோ. ஸோ உங்களுக்குள்ளே உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த பிலீஃப் சத்காரிய சேவித்தா அப்படிதான் சொல்லுவார். நீங்க பண்ற எஃபோர்ட் வந்து நீங்க நம்பிக்கை இருக்கணும். அந்த இதுல நம்பிக்கை இருந்தா தான் நீங்க ப்ராப்பரா பண்ண முடியும்னு சொல்லுவாரு. ஸோ அதனால நீங்க சரியான முயற்சி பண்ணா கண்டிப்பா இது பண்ணலாம். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான கவனிப்பு என்னன்னா, ரைட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். சார் சொன்ன மாதிரி ஒரிஜினல் மெட்டீரியல் படிக்கணும். அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸ்ல நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதை அனாலிட்டிக்கலா நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்து லிங்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சா நீங்க கண்டிப்பா இது பண்ணலாம். ஸோ நீங்க ரைட் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். ராங் மெட்டீரியல் யூஸ் பண்ணா கட்டாயமா ரிசல்ட் வராது. எதுக்குன்னு சொன்னா, நீங்க காஃபி பவுடர் போட்டு டீ வரணும் நினைச்சா கண்டிப்பா வராது. ஸோ அதே மாதிரி நீங்க ரைட் மெட்டீரியல், ரைட் ஸ்ட்ராட்டஜி, ரைட் ப்ரிப்பரேஷன் பண்ணா கண்டிப்பா உங்களுக்குள்ள சில பேரும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணி வெற்றி வாங்குறதுக்கு இது வாய்ப்புகள் இருக்கும். இது இல்லைனாலும் வேற எக்ஸாம் நீங்க அட்டெம்ட் பண்ணதுக்கும் ஈஸியாகும். ஸோ இதே மாதிரி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்ல ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்கு, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் இருக்கு, மெடிக்கல் கம்பைன்ட் மெடிக்கல் சர்வீசஸ் இருக்கு, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் இருக்கு. இந்த வெவ்வேறு விதமான எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாரு. ஸோ இப்போ சில பேர் வந்து நம்ம ஸ்கூல்ல பள்ளி தலைவர் பிரின்சிபல்ஸ் கூட யூபிஎஸ்சி மூலமா தான் செலக்ட் ஆகி வந்திருக்காரு. இந்த மாதிரி வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்ரோச் வந்து சேம். ஸோ நீங்க வந்து அனாலிட்டிக்கலா நீங்க படிக்கிறதோ படிக்கணும். ஸோ இப்போல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருந்தா, நிரந்தரமா நீங்க லாங் டர்ம் படிச்சுட்டு இருந்தா, பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா நீங்க வெற்றி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ நீங்க சீரியஸா இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவர் மட்டும் நீங்க பண்ணணும். ஸோ சும்மா அப்ளை பண்ணும், நான் சும்மா யாரோ ஃப்ரெண்ட் சொல்றாரு, வீட்டுல சொல்றேன், அந்த மாதிரி பண்ணா இது ஆகாது. நான் இந்த பொதுவா நான் சில ஸ்கூல்ல பேசும்போது கூட அதான் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒய் ஆர் யூ கமிங் டு ஸ்கூல்? ஸ்கூலுக்கு எதுக்கு வர்றீங்க? ஸோ எதுக்காக படிக்கிறீங்க? ஸோ அது முக்கியம் இல்லையா? ஸோ நீங்க எதுக்காக படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வீட்டில் அனுப்பிச்சுறாரு, ஐ எம் கமிங் டு ஸ்கூல் ஜஸ்ட் பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங் மீ டு கோ டு ஸ்கூல் அண்ட் ரீட், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் கம் டு ஸ்கூல் வித் அ பர்பஸ். ஸோ சினிமாக்கு எதுக்கு போறீங்க? என்டர்டைன்மெண்ட், சினிமா பார்க்கறது போறீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு எதுக்கு வரீங்க, எதுக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். அந்த கோல் வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கோல் இல்லைன்னா யூ மே நாட் கோ எனிவேர். ஸோ ஆர் யூ மே கோ சம்வேர் விச் யூ மே நாட் இன்டெண்ட் ஆல்சோ. ஸோ நீங்க ஒரு ப்ராப்பரான எதுக்கு படிக்கிறீங்க? சில பேர் எக்ஸாம் எழுதி ஆஃபீஸர் ஆகலாம்னு நினைக்கிறாங்க, சில பேர் பிசினஸ் மேன், சில பேர் என்டர்பிரனர், இல்லைன்னா சில பேர் அக்ரிகல்ச்சர். இந்த மாதிரி வெவ்வேறு விதமா நீங்க உங்களுக்காக ஒரு கோல் வச்சுக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணலாம். ஸோ உங்க முக்கியமான இது என்னன்னா, நீங்க எதுக்கு படிக்கிறீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டு முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி முயற்சி பண்ணா கண்டிப்பா நீங்க வெற்றி வாங்குவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ சார். Yeah, I think I thank all the teachers. I think what we have learned from both the speeches is, I remember Dr. Abdul Kalam's quote, that is, the best teacher was my last mistake. As our secretary sir told, without a history teacher, he could able to achieve the national top rank in history with his self-study and motivation. I think that's what we have to learn from sir's speech, that you need not to depend on the teachers. You have to be self-sustained, and you have to make your self-study to make your future bright. And when it comes to our director sir's speech, it is what we have to understand is, we have n number of resources, but you should have the internal motivation to achieve your goal. For what we are coming to the school, that is a decision that we have to take, and what you need to achieve in the future, it should be decided by you and your interest. That's what you should follow, your interest. Because I remember in recent article I have read that, I think all of you know about Kadalur railway station. There was a TC, that is, there was a railway employee who has studied and qualified and became a collector by studying with the Wi-Fi that is connected in the Kadalur railway station.
You have n number of resources. You have your teachers with you. You have your vice principals, head teachers, inspecting officers with you. I think this initiation is always for your better future and to make your future with bright colors. With this small takeaway, I thank all the teachers, all the headmasters, and especially I thank our Secretary Sir Ashok Kumar Sir and our Director Sir P.D. Rudragowda Sir for making this wonderful inspirational speeches to the children. Thank you one and all being a part of this. And let me inform you that I think as per the initiation taken from our Secretary Sir, there are n number of other officers where they are from various services like IPS, IFS, PCS, all the officers across India will be speaking with you on every Saturday. And I request all the children who are interested to get and motivated from them, keep interest in civil services as it is the topmost services of the country. And we have already shared the schedule with your head teachers. I request all the headmasters, principals to display the list of speakers in the notice board so that the children will learn from them and will be motivated from them. From the bottom of my heart, I thank you all being a part of this. I thank our Secretary Sir, I thank our Director Sir, and I thank all the teachers and all the headmasters, inspecting officers, and Vice Principal for being a part of it. Thank you one and all. Thank you. Thank you.